தலைவாய் ஒரு தலைவாய். என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இது நமது தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் முன்னாள். நமது மண்ணும் மக்களும் நாள்தோறும் சந்திக்கின்ற எண்ணற்ற சிக்கல்களை பற்றி இங்கே அலசுவோம், ஆராய்வோம். தெளிவும் முடிவும் மக்கள் முன்னாள். சொல்வதை தெளிந்து சொல்வோம், செய்வதை துணிந்து செய்வோம் மக்கள் முன்னாள். இது எல்லோரும் போற்றும் நிகழ்ச்சி மட்டுமல்ல, எல்லாவற்றையும் மாற்றும் எளிய மக்களின் புரட்சி. எனது அன்பு மக்களே, இன்றைய விவாதத்தில் நாம் நமது தாய்மொழி தமிழ் பற்றி விவாதிக்க இருக்கிறோம். உலகத்தில் மொழி தோன்றி 2 லட்சம் ஆண்டுகளாகிறது என்கிறது ஆய்வு. நமது தாய்மொழி தமிழ் தோன்றி 50,000 ஆண்டுகளாகிறது என்கிறார் மொழி ஞாயிறு ஐயா தேவநேய பாவாணர் அவர்கள். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழர் என்கிற தேசிய இனத்தின் தாய்மொழி இன்று எந்த நிலையில் இருக்கிறது? தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றார் புரட்சி பாவலர் கனக சுப்புரத்தினம். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் என்றான் நமது பாட்டன் பாரதி. அதையேதான் நாமும் பாரதிக்கு சொல்கிறோம். ஆம் பாரதி, ஆம் பாரதி, எங்கும் காணோம். இன்று நாட்டில், வீட்டில், ஏட்டில், வழிபாட்டில், வழக்காட்டில், பண்பாட்டில், பயன்பாட்டில் எங்கும் தமிழ் இல்லாத நிலையை நாம் பார்க்கிறோம். இதை பற்றித்தான் அலச ஆராய இருக்கிறோம் என் அன்பு மக்களே. அதற்கு முன்பு இந்த காணொளியை காண்போம். உலகின் மூத்த மொழிகளில் ஒன்று தமிழ். 1000 ஆண்டுகளாக மொழி வளத்தோடு தமிழன் வாழ்ந்திருக்கிறான். அதற்கான ஆதாரங்கள் அடுக்கடுக்காய் வெளிவந்தபடியே இருக்கின்றன. கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் மொழியோடும் கலாச்சாரத்தோடும் வாழ்ந்திருக்கிறான் என்பதை ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி சான்றளிக்கிறது. அதற்கு முன்பாக கிமு 6000 ஆண்டுகளில் நிலைத்திருந்த சிந்து சமவெளி நாகரிகமும் தமிழின் பெருமையை எடுத்து கூறி நிற்கிறது. அது மட்டுமல்ல, கடலுக்கடியில் மூழ்கி போன லெமுரியா கண்டத்து அகழ்வாராய்ச்சிகள் 22,000 கால முந்தைய தமிழ் இனத்தின் அடையாளத்தை பறைசாற்றி நிற்கிறது. 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ் சமூகம் மொழி வளத்தோடு வாழ்ந்திருக்கிறது என்பதற்கு அடையாளம்தான் ஐயன் திருவள்ளுவன் எழுதிய திருக்குறள், இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம், சங்கத் தமிழ் நூல்கள் என்று ஏராளமான புதையல்கள் இருக்கின்றன. அப்படியான தமிழ் மொழியின் வளத்தை காக்க பலரும் பல வழிகளில் தீவிரம் காட்டி நின்றிருக்கிறார்கள். இங்கே தமிழ் ஆட்சி மொழி என்பது பேச்சளவிலேயே இருக்கிறது. நோக்கும் திசையெங்கும் தமிழ் மொழி சிதைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. பேச்சு மொழிகளில் தமிழ் இல்லை, பெயர் பலகையில் தமிழ் இல்லை, கல்வி முறையிலும் தமிழ் கட்டாயம் என்றில்லை, அரசு அலுவலகங்களில் கோப்புகளில் தமிழ் இல்லவே இல்லை, நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக தமிழ் இல்லை, ஊடகங்களில் கூட தமிழ் மெல்லச் சாகிறது. பேச்சிலும் முற்றிலும் தமிழென்று வாழ்ந்த இனம் இன்று தமிழ் மொழியை கலப்பட மொழியாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. அறிஞர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் மொழிகளின் ஆராய்ச்சியை பற்றிய முடிவில் இந்த தேசம் முழுவதும் ஒரே மொழி பேசிய இனமே இருந்திருக்கிறது, அந்த மொழி தமிழ் மொழியாகவே இருந்தது என்று குறிப்பிடுகிறார். அப்படி இருந்த தமிழ் மொழி அந்நியர்களின் வருகையால் கலப்பின மொழியாகி ஆங்காங்கே மாறிப்போனது. இன்று தமிழ்நாட்டிலேயே தமிழ் மொழி கலப்பின மொழியாகிக் கொண்டிருக்கிறது. உலகில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கிறது. அவற்றில் 6 மொழிகள் தொன்மையான மொழிகள். லத்தீன், கிரேக்கம், சீனம், ஈப்ரு, சமஸ்கிருதம் என்கின்ற வரிசையில் தமிழும் இருக்கிறது. இப்படி பெருமை கொண்ட தமிழ் மொழி இப்போது எப்படி இருக்கிறது? வளர்ந்திருக்கிறதா இல்லை தேய்ந்து வருகிறதா? விவாதிப்போம். அரங்கத்தில் நம்மோடு மதிப்புமிக்க பெருமக்கள், இங்கே முனைவர் ஐயா கலாநிதி அவர்கள், அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர், பெருமதிப்பிற்குரிய பெருந்தமிழர், விடுதலை போராட்ட வீரர், மொழிப்போர் மறவர்,
ஐயா சீதா பச்சையப்பன் அவர்கள், பெரும் மதிப்பிற்குரிய பெருமகள் அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், தேசிய செயலாளர் பாரதிய ஜனதா கட்சி, 10 தடவை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா, செத்து மடிவது ஒரு முறைதான் சிரித்துக் கொண்டே செருக்களம் வாடா என்ற தனது உணர்ச்சி பாக்கலால் எம்போன்ற தமிழ் பிள்ளைகளுக்கு உணர்வூட்டிய பாவலர் ஈழத்து பாவேந்தன், பெருமதிப்பிற்குரிய உணர்ச்சி பாவலர் அண்ணன் காசி ஆனந்தன் அவர்கள். ஐயா, நீங்க சொல்லுங்க, எங்களை போன்ற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த தமிழ் உணர்வை ஊட்டியதில் உங்களை போன்ற பேரறிஞர்களுக்கு பெரும் பங்குண்டு. இன்னைக்கு நாடு தமிழ்நாடு, தமிழுக்கும் தமிழருக்கும் சுடுகாடு என்ற நிலையில நமது நாடு இருக்குது. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று கனவு கண்ட இந்த நாட்டுல எங்கும் இல்ல, எங்குமே தமிழ் இல்ல என்கிற நிலையில இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த தமிழ்நாடுன்னு பேருக்கும் போதே அது தமிழ் நாடுன்றுதான் இருக்கு. தமிழை நீங்கள் நாடுங்கள். ஆனா தமிழ்நாட்டில் வர ஆட்சியாளர்கள் தமிழை நாடாமல் ஓடுகிறார்கள். தமிழை விட்டு விட்டு ஓடுகிறார்கள், தமிழை நாடுவதில்லை. தமிழ்நாட்டு பேரிலே தமிழ்நாடு 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பதை மறந்துவிட்டு ஓடுவதும், அதனால் எம்போன்றவர்கள் வாடுவதும், உங்களை போன்ற நண்பர்களை நாங்கள் தேடுவதும் வாழ்க்கையாக வாடிக்கையாகிறது. ஆனால் இந்த தமிழ்நாடு என்ற அடையாளமே தமிழ்தான் என்கிறது. ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் மொழி அழியலாம். உன் மனிதனுடைய பார்வை அழிக்கணும், என்ன செய்யணும்? விழி அழிக்கணும். அதைத்தான் அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள், அதைத்தான் செய்துகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லணும்னா, கேரளத்தை மலையாளி ஆளுகிறான், கன்னடத்தை கன்னடன் ஆளுகிறான், ஆந்திரத்தை தெலுங்கு ஆளுகிறான். தமிழ்நாட்டை மட்டும்தான் 1920 இருந்து தமிழனே ஆண்டது. இதை அழகா பதிவு நான் கருதுகிறேன். தமிழ் என்று சொல்லிக் கொண்டு வருகின்றவரோடும் தமிழனாக இருப்பதில் என்பது நமக்கு பெரியவர். நான் நினைத்து பாருங்கள். ஆகவே தமிழன் தமிழ்நாட்டை ஆளுகின்ற வரைக்கும் தமிழை வாழ்விப்பதற்கு நம்மளாம் போராடித்தான் ஆகும். எதுவும் போராடாமல் வெற்றி பெற முடியாது. ஒன்றை நாம் அழைத்து வைத்துக் கொள்ளுங்கள், போராடாமல் நம் வெற்றி பெறவே முடியாது. 1967 யார் ஆட்சிக்கு வந்தார்கள் மறந்து விடாதீங்க. தமிழை சொல்லி பெரிய 1965 இந்தி மொழி போராட்டத்துக்கு பிறகு வந்த விளைவு திமுக ஆட்சிக்கு வருகிறது. தமிழைத்தான் நாம் கட்சி திட்டல. திமுக யாமருக்கு சொன்னா தமிழை பேசுள்ள ஆட்சிக்கு வருகிறார். நாங்களும் நம்பினோம், தமிழ் ஆட்சி வருவார்கள், தமிழ் நாடு தமிழால் செழிக்கும், தமிழை வாழ்விப்பார்கள் என்று நினைத்தோம். ஆனால் தமிழை வாழ்விக்கவில்லை, தாம் மட்டுமே வாழ்ந்தார். தமிழை எவன் வாழ்விக்க வேண்டும் கருதினால் ஆதரிங்கள். ஆனால் நாங்கள் மொழிக்கு எதிரி என்று இப்போதும் கருதாக்கிறீர்கள். பிற மொழியை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். ஆனால் தமிழை, தமிழ் வழியை, தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை, தமிழ்நாட்டை மறந்துவிட்டு எவன் இருந்தாலும் அவன் இருக்க மாட்டேன். அவன் தமிழனாக இருக்கக்கூடாது. நன்றி, நன்றி. ஐயா, நீங்க சொல்லுங்க, ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரா இருந்திருக்கிறீங்க. இப்ப ஆங்கிலம் ஒரு மொழி என்கிற பார்வை இல்லாத, ஆங்கிலமே அறிவு என்று அந்த பாக்குற அந்த போக்கை நீங்க பாக்குறீங்க ஐயா. ஆனாலும் இங்கே நம்ம மொழியை காப்பாற்றுவதற்கு பல மாநாடுகளை போடுறோம், அது பண்றோம். நாட்டில் வாழாத தமிழ் நாட்டில் வாழப்போவதில்லை. ஏட்டில் இல்லாத தமிழ் மாநாட்டில் இருந்து விட போவதில்லை சார். இப்ப இந்த நிலை எதனால வந்ததுன்னு நினைக்கிறீங்க? நம்ம இனத்துக்கு ஏன் இவ்வளவு ஆங்கில மோகம் நமது மக்களுக்கு வந்து? நாங்கெல்லாம் தமிழ்ல தான் பள்ளிக்கூடத்துல படிச்சோம். தமிழ் மீடியத்துலன்னு சொல்லுவாங்களா, அந்த தமிழ் மீடியத்துல தான் படிச்சோம். எனக்கு என்ன குறைபாடு இன்னைக்கு தோணுது அப்படின்னு கேட்டா, தமிழ் ஆசிரியர்கள் தமிழை ரசிச்சு அவங்க வந்து தமிழை சொல்லி கொடுக்கல. நமக்கு சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுக்கல. ஓஹோ, சரி. தமிழ் ஆசிரியர்களுக்கு இருக்கிற குறைபாடுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2-3 கவிதை எழுத ஆரம்பிச்சோன்னு அவங்களுக்கு ஹெட் வெயிட் ஜாஸ்தி ஆயிடுது, தலைகணம் ஜாஸ்தி ஆயிடுது. இந்த தமிழ் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள்லாம் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கறது எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்ப நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் இப்ப நான் வந்து நீங்க நல்ல சேவை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன்னா, ஒரு பரிசு கொடுக்கணும்னா ஒரு பேனா கொடுக்குறேன், நீங்க வந்து சந்தோஷமா வாங்கிக்கிறீங்க. அந்த பேனாவை நான் அப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், ஒரு சின்ன கிஃப்ட் பேக்கெட்ல போட்டு அதை நான் கொடுத்தேனாக்கா, கொடுத்த பொருள் வந்து அதே பேனா தான், உங்களுக்கு சந்தோஷம் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும்ல. அதவே நான் அப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக
இவ்வளவு பேர் முன்னாடி வச்சு நான் யாரா இன்னொருத்தர் பெரியவரை கூப்பிட்டு ஒரு தட்டுல போட்டு வெல்வெட் கிளாத்தை போட்டு அது மேல வச்சு அதை அவர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சைட்டேஷன் படிக்கிறேன். இந்த மாதிரி சீமான் அவர்கள் இந்த மாதிரி தமிழ் தொண்டு ஆட்டியிருக்காரு, போயிருக்காரு, வந்திருக்காரு, இதுக்காக நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றேன். அப்போ உங்களுக்கு சந்தோஷம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னும் அதிகமாகமா இல்லையா? அந்த மாதிரி நம்ம தமிழை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் அதிகமாகணும் அப்படின்னு சொன்னாக்கா, தமிழ்ங்கிற ஒரு பாடத்தை மாணவர்களுக்கு போதிக்கும் போது எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு கிஃப்ட் ராப்பிங் பண்ணி நீங்க கொடுக்குறீங்களோ அப்பதான் மாணவர்கள் அதை விரும்பி கத்துக்குவாங்க. எந்தெந்த இலக்கியங்கள்ல கருத்து நிறைய பொதிந்து கிடைக்கிறதோ அந்த இலக்கியங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஏதோ கவிதைகளை சொல்லி நீ கோமான் சீமான்னு சொல்லி உங்களெல்லாம் பாராட்டி அதோட நிறுத்திட்டாங்களோடைய உண்மையான கருத்துக்கள் நம்ம மனித வளர்ச்சிக்கு மனித சமுதாயத்துக்கு எங்க பயன்படுமோ அதுகள்லாம் நிறைய தமிழ் இலக்கியங்கள் இருக்குது. இன்னைக்கு திருமூலர் மூச்சு பயிற்சி பத்தி சொல்லியிருக்காருன்னா நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாத எனக்கு சந்தேகம். வடமொழியில விற்பனர் ஒருத்தர் பாண்டிச்சேரியில ஒரு 5 வருஷம் இங்க வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க திருமூலர் பெரிய ஒரு புலவர், அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கிறாருன்னு யாரோ சொன்னோடனே அதை நான் ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணேன்னு வார்த்தைக்கு வார்த்தை டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு பெரிய புத்தகம் போட்டிருந்தாரு. அதை நான் டெல்லியில பார்த்துட்டு அவர்கிட்ட பேசினப்போ அவர் கேட்டாரு, என்ன சொன்னாரு, நான் இந்த மாதிரி திருமூலர் ஹிந்தியில எழுதியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ பிராணாயாமாவை பத்தி நிறைய எழுதியிருப்பாரு, படிச்சிருப்பீங்க, இது பண்ணிருப்பீங்களன்னு கேட்டதுக்கு பிராணாயாமமா அப்படின்னாரு. அந்த 3000 பாடல்கள் 2500 பாடல்கள் பிராணாயாமத்தை பத்தி தான் சொல்றாரு அவரு. ஆனா பிராணாயாமங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணல, பயன்படுத்தல. அவர் மூச்சு பயிற்சி அப்படிங்கறத கொண்டு போறாரு. அதை விதவிதமான தமிழ் சொற்களால அவர் சொல்லிட்டு வராரு. ஆனா இவர் அந்த சொல்லுக்கு நேரா அர்த்தம் கண்டுபிடிச்சு ஹிந்தியில எழுதுனதுனால அந்த உண்மையான பொருளை கொண்டு வர முடியல அவரால. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ் இலக்கியங்கள்ல பொதுந்து கிடக்கக்கூடிய கருத்துக்களை தமிழ் ஆசிரியர்கள் சரியா நமக்கு கொண்டாந்து கொடுக்காதனால வந்த நிலை தான் இன்னைக்கு இந்த மாதிரி நிலை. இன்னைக்கு இளைஞர்கள் ஏன் தமிழ் கத்துக்கல அப்படிங்கிறதுக்கு காரணம் இதுதான், தமிழ் ஆசிரியர்கள்கிட்ட ஒரு குறைபாடு. இன்னும் இதை பற்றி பேசுவோம் என் அன்பு உறவுகளே. நீங்களும் எங்களோடு இணைந்திருங்கள். மக்கள் முன்னா வணக்கம் எனது அன்பு உறவுகளே. மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால். அம்மா நீங்க சொல்லுங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழறிஞர், ஒரு பெரிய இலக்கியவாதியுடைய மகள் நீங்க. நம்ம அடிமைப்பட்டு கிடந்த வெள்ளையன்ட்டிருந்து அடிமைப்பட்டு கிடந்து விடுதலை பெற்ற பிறகு அவங்களுடைய மொழிக்கு அடிமையா இருக்கிறது ஏற்புடையது தானா? இப்ப ஐயா சொல்றாங்க வேலை வாய்ப்பை ஒரு காரணம் காட்டுறாங்க. இன்னொன்னு தமிழ் அறிஞர்கள் சரியா தமிழை நம்ம பிள்ளைகளுக்கு பயிற்றுவிக்கலங்கிற ஒரு குறையா சொல்றாங்க. நீங்க ஒரு தமிழ் மகளா உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற வேதனை உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நமது தாய்மொழி சிறுக சிறுக இல்லாம முழுக்கவே சிதைந்து அழிந்து போய்விட்டது. ஏன்னா எவர் நாக்கிலும் தமிழ் இல்லை, தமிழ் பேச வரல. எல்லாம் தமிழ்ல எங்க அண்ணா சொல்றது மாதிரி தங்கிலீஷ் பேசி கொண்டிருக்கிறோம், தமிங்கிலம் பேசி கொண்டிருக்கிறோம். இந்த நிலை வர காரணம் என்னம்மா? மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, மாந்தோப்பில் நிழலா இல்லை, கொடுமை இது தமிழகத்தில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று பாடினார் பாவேந்தர். தமிழகத்தில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று பாவேந்தர் பாடினார். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், தமிழகத்தில் தமிழ் வீடுகளில் தமிழ் இல்லை என்பதை நான் முதலில் இங்கே பதிவு செய்ய வேண்டும். மரியாதைக்குரிய பேராசிரியர் அவர்கள் பள்ளியில் தமிழாசிரியர்கள் சரியாக தமிழ் கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னார். என்னை பொறுத்த மட்டில் தமிழ் வீடுகளில் ஆரம்பத்தில் எவ்வளவு தமிழ் கற்றுக் கொடுக்கிறோம் என்ற கேள்வியை நாமெல்லாம் மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். நான் அமெரிக்காவிற்கு படிக்க போனேன். அப்பொழுது ஒரு இல்லத்திற்கு சென்றேன், தமிழர் இல்லம். உண்மையிலேயே உள்ளே நுழைந்தவுடன் தமிழகத்தில் கேட்காத அந்த அம்மா என்ற வார்த்தையை அமெரிக்காவில் உள்ள தமிழ் குழந்தை அம்மா என்று சொன்னது கேட்டேன். இலங்கையில் உள்ள தமிழர்களை சார்ந்த தமிழ் சகோதரர் அவர். ஆக அப்பொழுதுதான் நான் சொன்னேன், தமிழை கேட்க வேண்டும் என்றால், தமிழை வளர்க்க வேண்டும் என்றால், தமிழ் பற்று வர வேண்டும் என்றால் அமெரிக்கா வர வேண்டும் போல இருக்கிறது, தமிழகத்தில் அது கிடைக்க மறுக்கிறது என்று. எத்தனை வீடுகளில் ஆரம்ப கல்விக்கு முன்னால் தமிழை நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். நான் தமிழர் என்ற பெருமையை நாம் என்று பெருமைப்படுகிறோம். என் குழந்தை, அதாவது ஔவையோட ஆத்திச்சூடி, சின்ன சின்ன வார்த்தைகள்
அந்த சின்ன சின்ன வார்த்தைகளை அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், உக்கமது கைவிடேல், கிட்டாதனின் விட்டன விடு. இதெல்லாம் நான் குழந்தை 1 வயசு 2 வயதிற்குள்ளேயே அதன் முழு பண்பையும் என் தமிழில் சொல்லிக் கொடுக்க முடியும். யார் வீட்டிலாவது இதை சொல்லிக் கொடுக்கிறோமா? பாபா பிளாக், பாபா பாபா. நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கு போன உடனே அந்த குழந்தையை கூட்டி முன்னால் நிற்க வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள், சொல்லு சொல்லு சொல்லு. ஆண்டி வந்திருக்கா பாருங்க, ஆண்டி, அக்கா கூட இல்ல, மாமி கூட சொல்லலாம், ஆனா ஆண்டி வந்திருக்காங்க பாரு, சொல்லு சொல்லு சொல்லு. உடனே அந்த குழந்தை ஆடி ஆடி சொல்கிறது, பாபா பிளாஷ், கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு. தொலைந்து போனது. தொலைந்து போனவுடன் அந்த குழந்தைக்கு எதையோ திணிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பாபா பிளாஷிக் சொல்லிக் கொடுப்பதற்கு 10 நாட்கள் ஆகும். ஆனா கைவீசம்மா கைவீசு என்று, அம்மா கைவீசு அம்மா கைவீசு என்று சொல்வதற்குள் குழந்தை கையை வீச ஆரம்பித்து விடும். ஏனென்றால் அந்த குழந்தைக்கு அது புரிந்துவிடும். ஆங்கிலத்தின் வார்த்தைகள் அந்த குழந்தைக்கு புரியாது. நான் ஒரு கவிதை படித்தேன். ஒரு கவிஞர் சொல்கிறார், என் குழந்தை பிறந்ததிலிருந்தே ஆங்கிலம் பேச வேண்டும், அதனால் என் மனைவியின் பிரசவத்தை இங்கிலாந்தில் வைப்பதற்கு நான் ஏற்பாடு செய்து விட்டேன் என்று சொல்லும் அளவிற்குத்தான் நமது நாட்டில் ஆங்கில மோகம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டீர்கள், பள்ளிக்கு வருவது இருக்கட்டும், ஆரம்பத்தில் வீடுகளில் இது தமிழ் குழந்தை, என் குழந்தை தமிழ் பேச வேண்டும், தமிழில் தான் எல்லோரையும் கூப்பிட வேண்டும் என்ற ஒரு நிலையை நம் குடும்பங்கள், எத்தனை குடும்பங்கள் எடுத்திருக்கிறது என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். அதனால் நான் சொல்கிறேன், அந்த தமிழ் மொழியின் ஆர்வம், அந்த தமிழ் மொழியின் ஆசை வீட்டிலிருந்தே பிறக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். நான் மருத்துவம் படித்திருக்கிறேன், மேல் நாடுகளில் படித்திருக்கிறேன், அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் படித்திருக்கிறேன். என்னை எல்லோரும் கேட்பார்கள், தமிழ் நன்றாக பேசுகிறீர்களே, தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்களா என்று கேட்பார்கள். நான் சொல்வேன், தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன். ஐயா சமுதாயத்தை அங்கே பள்ளிகளை பற்றி சொன்னோம். ஆனால் வீடுகளில் ஆரம்பத்தில் தொட்டிலில் ஆரம்பிக்கவில்லை என்பதனால் தானே சுடுகாடு வரைக்கும் அது வர மறுக்கிறது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய வேண்டும். தமிழ் எனது மொழி. தமிழை போன்ற ஒரு மிக உயர்ந்த மொழியோ ஒரு இனிமையான மொழியோ உலகில் நாம் எங்குமே கண்டதில்லை. ஆனால் இங்கே பேராசிரியர் சொன்னார்கள், நாம் குழந்தைகளுக்கு அதை எடுத்துக் கொடுக்க மறந்து விடுகிறோம். ஒரு வீட்டுல ஒரு முற்றத்துல ஒரு குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து சென்று ஒரு வேப்பம் பழத்தை எடுத்து வாயிலிட்டு சொல்லுகிறது, என்ன இனிக்கிறது. எந்த வீட்டு குழந்தை? இந்த வீட்டு குழந்தையின் பரன்மேல் தான் குமரி மாவட்டத்தின் மட்டிப்பழம் பழுக்க பழுக்க இருக்கிறது, சேலத்து மாம்பழம் பழுக்க பழுக்க பரன்மேல் இருக்கிறது, பன்ருட்டி பலாப்பழம் தேன் சொட்ட சொட்ட இருக்கிறது. நம் சமுதாயம் அந்த பன்ருட்டி பலாப்பழத்தையும் மட்டிப்பழத்தையும் வாழைப்பழத்தையும் எடுத்து கொடுக்காததால் இந்த குழந்தை வேப்பம் பழத்தை இனிக்கிறது என்று சொல்கிறது. ஆங்கிலம் கற்க வேண்டும் என்று சொல்கிறது. இன்னொன்று கேட்பார்கள், மருத்துவராக இருந்து கொண்டு தமிழை மட்டுமே படித்தால் எப்படி வெளிநாடுகளில் சென்று நீங்கள் முழுவதுமாக மருத்துவ தொழில் செய்ய வேண்டும் என்று. நம் தாய்மொழியில் கற்க ஆரம்பித்து விட்டால் அது தானாகவே கிரகிப்பை ஏற்படுத்தி தந்து, மறுநாளைக்கு நான் அமெரிக்கால படிச்சேன், ஆஸ்திரேலியால படிச்சேன், ஆனால் ஆரம்ப கல்வி தமிழில் தான் படித்தேன். ஏனென்றால் அந்த தமிழில் படித்து இந்த இவ்வளவு பெரிய மருத்துவராக இருக்க முடியாதா? என்ன முடியும்? என் தாயை மறந்து எனக்கு வேறு ஒருவர் தேவையில்லை. என் தாயை எனது கடைசி நாள் வரை அந்த தாய் என்னோடு கூட வருவாள். வேறு ஒருவர் தான் வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் இல்லை. ஆக அந்த நிலையை முதல் தமிழக தாய்மார்களும் தமிழக பெற்றோர்களும் எடுக்க வேண்டும். வீட்டிலிருந்தே உங்கள் தமிழ் தவழட்டும் என்று தான் எனது ஆசையாக இருக்கிறது. முதலில் நான் அதை பதிவு செய்கிறேன். நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. நீங்க சொல்லுங்க அண்ணா, தமிழ் படிப்பது, எழுதுவது, பேசுவது இழிவு என்ற மனநிலைக்கு நமது இன மக்கள் ஏறக்குறைய வந்துட்டாங்க. தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, தமிழ் படிச்சா உங்கள் தமிழ் சோறு போடுமா என்று நம்மகிட்டயே கேட்கிற அளவுக்கு நமது மக்களின் மனநிலை வந்துவிட்டது. நீங்க இந்த மொழியை குறித்து அக்கறையில இது செத்து கொண்டிருக்குதே, இதை மீட்க முடியாதா என்ற தவிப்பிலையும் இயக்கத்திலையும் எண்ணற்ற பாக்களை எழுதி இந்த மண்ணில் உழவு விட்ட பெரும் கவிஞர் நீங்க. நீங்க சொல்லுங்கன்னா, தமிழ் நமக்கு வந்து தமிழ் படிப்பது வெறும் வேலை, இந்த சோறு இவ்வளவுதான் நம்ம மொழியா, இல்ல நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? எந்த மொழி வாயிலிருந்து போய்விடுகிறதோ, எந்த மொழி நாக்கிலிருந்து நழுவி விடுகிறதோ அந்த மொழி செத்து போகிறது என்பதுதான் வரலாறு. அதுதான் உண்மை. தமிழ் மொழி பேச்சு மொழியாக தமிழ்நாட்டில் இல்லை. நிறைய ஆங்கில சொற்கள் கலந்து இன்னொரு மொழியாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் மறந்துவிடக் கூடாது.
அம்பேத்கர் சொல்கிறார், இந்தியாவில் வடக்கிலிருந்து தெற்கு வரை 5000 ஆண்டுகளுக்கு முன்பு அனைவரும் தமிழ்தான் பேசினார்கள், தமிழர்கள் தான் வாழ்ந்தார்கள் என்று அறிஞர் அம்பேத்கர் சொல்கிறார். அப்படி இருந்த தமிழ் 5000 ஆண்டுகளுக்குள் 28 மாநிலங்களில் 27 மாநிலங்களில் இல்லை. ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. என்ன நடந்தது? 27 மாநிலங்களிலும் எப்படி தமிழ் தொலைந்தது? தமிழ் மொழியில் வடக்கிலிருந்து வந்தவர்களுடைய மொழி கலந்து ஒவ்வொரு மொழியாக மாறியது. இந்தி பழைய தமிழ்தான், பாவாணர் சொல்கிறார். மராத்தி பழைய தமிழ் மொழிதான், வங்காளம் பழைய தமிழ் மொழிதான், ஒரிசா பழைய தமிழ் மொழிதான். வந்தவனுடைய மொழி கலந்து அதனுடைய விழுக்காட்டுக்கு ஏற்ப வெவ்வேறு மொழிகளாக இனங்களாக மாறி தமிழினம் சிதைந்தது. வந்த கீழையாரிய மொழிகளோடு தமிழன் கலந்தான், 27 மாநிலங்களை இழந்தான். அவனுடைய பேச்சு மாறி அவன் இனம் மாறி போனான். இன்று மேலையாரிய மொழி ஆங்கிலம் கலந்து தமிழ்நாட்டில் பேசுகிறான். அது ஒன்றுதான் வேறுபாடு. இங்கே அழிந்து கொண்டிருக்கிறோம். நாம் மறக்க கூடாது, பேச்சு மொழியில் நாம் தமிழை இழந்தோம் என்றால் தமிழ் மொழி அழிந்தது என்றுதான் பொருள். நாம் பேச்சில் தமிழ் இல்லாமல் என்று இன்னொரு மொழியாக, தெலுங்கை போல் மலையாளத்தை போல் இன்னொரு மொழியாக மாறிக்கொண்டிருக்கிறோம். 500 ஆண்டுகளுக்கு முன்புதான் தமிழை மலையாளமாக தொலைத்தோம். மறந்து விடாதீர்கள், 500 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படியெல்லாம் பேசுகிறீர்கள். உங்களுடைய வாயில் சோ என்ற சொல் இல்லாமல், அண்ட் என்ற சொல் இல்லாமல், பட் என்ற சொல் இல்லாமல் உங்களால் பேச முடிகிறதா? கொஞ்சம் வெயிட் பண்ண என்று சொல்ல முடியாமல் பேச முடிகிறதா? நாளைக்கு மீட் பண்ணுவோம் என்று சொல்ல முடியாமல் உங்களால் பேச முடிகிறதா? எவ்வளவு இழிவாக இருக்கிறது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். எதை எடுத்தாலும் தமிழில் இயல், இசை, நாடகம், மூன்றும் தானே தமிழ். உங்கள் தமிழ் இயல். என்னிடம் ஒருவன் வந்தான், ஒரு இளைஞன். அவன் ஆங்கிலம் கலந்தே பேசி பழகி போனவன், நாசமாகி போனவன். அவன் என்னை பார்த்து சொன்னான், பாரதிதாசன் இருக்காரே ஐயா, சூப்பர் போயட் ஐயாங்கிறான். தமிழுக்கு அமுதன்று பேர் என்று சொன்ன பாரதிதாசன் அவன் சூப்பர் போயட். அது இயல். இசையில் ஒருவன் மிகப்பெரிய இசைஞனாக இருந்தால் இந்த நம்முடைய இந்த தமிழ்நாட்டில் சூப்பர் சிங்கர் வெட்கமாக இல்லை நமக்கு? இசைமணி என்ற சொல்லிருக்கிறது, இசை அரசு என்ற சொல்லிருக்கிறது, இசை மேதை என்ற சொல்லிருக்கிறது, இசை வல்லான் என்ற சொல்லிருக்கிறது. உனக்கு எதுக்கு சூப்பர் சிங்கர்? நான் கேட்கிறேன், எதற்கு சூப்பர் சிங்கர்? உனக்கு வெட்கமாக இல்லை? நாடகத்துக்கு வாருங்கள். நாடகத்தின் வளர்ச்சி திரை, அதில் மிகப்பெரிய நடிகன், சூப்பர் ஸ்டார் இந்த நாட்டில். ஆகவே இந்த மண்ணில் இயலின் பெரியவனையும் தமிழால் சொல்ல முடியவில்லை, இசையின் பெரியவனையும் தமிழால் சொல்ல முடியவில்லை, நாடகத்தின் பெரியவனையும் தமிழால் சொல்ல முடியவில்லை. வெட்கம். தமிழர்களாக இருப்பது நமக்கெல்லாம் வெட்கம், மறந்து விடாதீர்கள். திரைப்படத்தில் வருகிற தலைவனும் தலைவியும் நாம் வெட்கப்பட வேண்டும். தமிழில் வீரம், காதல், இந்த இரண்டும் தான் தமிழ் இலக்கியங்கள், தமிழ் வாழ்க்கை. அன்றைக்கு காதலன் காதலியை பார்த்து நேற்று வரை சொன்னோம், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கப்பா, அல்லது உன்னில் எனக்கு விருப்பமா இருக்கு, உன்னை நான் காதலிக்கிறேன், உன்னை நான் விரும்புறேன், உன்னோட நான் சேர்ந்து வாழ நினைக்கிறேன், எவ்வளவு சொல்லிருக்கு. எடுத்த உடனே காதலனை பார்த்து திரைப்படத்தில் ஐ லவ் யூ என்கிறார். தேவையா இது? அதே போன்று காதலன் காதலியை பார்க்கிற பொழுது ஐ லவ் யூ. அதை தமிழ் படத்தில், தமிழ் திரையில், தமிழ் நாடகத்துறையில் காதலன் காதலியை பார்த்து உன்னை நான் நேசிக்கிறேன், காதலிக்கிறேன், விரும்புகிறேன் என்று சொல்ல முடியாத, இயலாத நம்முடைய நாடகத்துறை, நம்முடைய திரைத்துறை. நாம் வெட்கப்பட்டாக வேண்டும். அண்மையில் வெளிவந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதழில் ஒரு செய்தி படிக்கிறேன். அண்மையில் தான் இது நடந்தது. China bars English words in all publications. Chinese newspapers, books and websites will no longer be allowed to use English words and phrases the country's publishing body has announced, saying the purity of the Chinese language is in peril. தண்டனைக்குரிய சட்டமாக்கிட்டான் சீனாவில். ஆங்கில மொழியை ஊடகங்களில் கலக்க முடியாது. ஊடகங்களில் சீனாவில் தெரிந்து கொள்ளுங்கள், அந்த மண்ணில் ஒரு காலமும் அந்த சீனாவில் சூப்பர் சிங்கர் நடத்த முடியாது.
சூப்பர் சிங்கர் நடக்க முடியாது. விடமாட்டான். தமிழ்நாட்டில் விடுகிறோம். ஆகவே இதை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி அண்ணா, நன்றி. இன்னும் இதை பற்றி பேசுவோம் என் அன்பு உறவுகளே. நீங்களும் எங்களோடு இணைந்திருங்கள். மக்கள் முன்னால்.